மறுபடியும் ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்துல மாட்டியிருக்காங்க நடிகை ஜோதிகா. அதாவது அடுத்தடுத்து நிறைய சர்ச்சைக்குரிய பதிவு, சர்ச்சைக்குரிய விஷயங்கள்ல இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். முதல்ல அவங்களுடைய ஃபாதர் இல்லாவான சிவகுமார் கூட பிரச்சனை. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கணவரோட படத்தை தடுக்கிறாங்க. அவருடைய அந்த வளர்ச்சி சக்ஸஸை தடுக்கிறாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணன மாதிரி இருக்குது, எதிர்ச்சியா நடக்கிற மாதிரி இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை கருப்பு படம் ரிலீஸ் கொஞ்சம் நேரம் தள்ளி போனதுக்காக அந்த மாதிரி நிறைய வருத்தப்பட்டு பேசியிருந்தாங்க. அதுக்கு சூர்யா சாரோட ரசிகர்கள்லாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருடைய படம் ஹிட் ஆகுது, இந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி தேவையில்லாத உங்களுடைய கருத்துக்களை தயவு செய்து சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் ஜோதிகா மேம் கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ நீட் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு. அதுக்கும் ஆதரவா அவங்க பேசின விஷயங்கள் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்குது. அதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துல இன்னைக்கு நடிகை ஜோதிகா மாட்டியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கணவர்கிட்ட எங்களால் கதை சொல்ல முடியும், அதுக்காக உங்ககிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிரெக்டர்ஸ் சூர்யா சார் கிட்ட கதை சொல்றதையே நிறைய பேர் அதுக்கு அந்த விஷயத்தையே நிறுத்திட்டாங்களாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன, ஜோதிகா மேம் அதை டபுள் கிராஸ் செக் பண்ண வரும்போது அதில் நிறைய விஷயத்த டைரக்டரோட விருப்பம் இல்லாமல் கூட மாற்றியே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு கொண்டு விட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்த ஒரு ரசிகர் பதிவிடவே அதுக்கு கோவப்பட்டு பதில் சொல்லியிருக்காங்க நடிகை ஜோதிகா. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போவுமே சூர்யா சார் கிட்ட நிறைய டைரக்டர்ஸ் புதுசாக இருக்கட்டும் இல்லை பழைய டைரக்டர்ஸ் கதை சொல்லும் போது அது எப்போவுமே சூர்யா மேமும் ஜோதிகா சாரும் ரெண்டு பேருமே உட்காந்து தான் அந்த கதையை கேட்பாங்களாம். ஆனால் அந்த விஷயத்தில் ஏதாவது பிடிக்கல அப்படின்னா மேபி அந்த செகண்ட் ஹாஃபோ இல்லை கிளைமேக்ஸ்லேயோ கண்டிப்பாக ஜோதிகா மேம் சொன்ன விஷயத்தை மாற்றக்கூடிய அந்த ஒரு கட்டாயத்துக்கு அந்த டிரெக்டர்ஸ் தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இப்போ சமீப காலமாக போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் இன்னைக்கு சமூக வலைதளங்களில் பரவவே அதுக்கு ஒரு ரசிகர் என்ன தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கக்கிட்ட அந்த கதையை ஏன் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட 13 இயர்ஸாகவே ரொம்பவும் மொக்கையான ஃபிலிம்ஸை தானே கொடுத்துட்ருக்காங்க, அவங்களுடைய ஒரு படம் கூட ஹிட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து ரொம்பவும் கோவப்பட்ட ஜோதிகா சொன்ன விஷயங்களை தான் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சூர்யா சாரோட படம் மமிதா பைஜு கூட வெங்கடேஸ்வரன் அண்ட் சன்ஸ் அப்படிங்கிற படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் ஆக போகுது. ஏன்னா அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை நம்ம சூர்யா சார் மற்றும் ஜோதிகா மேம் கேட்டுட்டு இருக்கும்போது அதில் செகண்ட் ஹாஃபை ஜோதிகா மேம் சொல்படி தான் வெங்கட் அட்லூரி மாற்றிருக்காராம். இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலாம் அவருடைய தாட் ப்ராசஸையும் ஜோதிகா மேம் சொன்ன அந்த சில விஷயங்களையும் சொல்றதா அவர் சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து ஜோதிகா மேம் கோவப்பட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 13 வருஷங்களா நான் லாஸ்டான ஃபிலிம்ஸே கொடுத்துட்டு இருக்கிறேன்னா நீ கொஞ்சம் போய் அமேசானில் சிஸ்டம் வெப் சீரிஸை பாரு, அது எந்த அளவுக்கு சூப்பராக டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷைத்தான் படம் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் மற்ற பெரிய பெரிய ஸ்டாரோட படங்களை தாண்டி எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய படங்கள் பேரை நிறைய வரிசைப்படுத்தி சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சூஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் சூர்யா சார் கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 10 இயர்ஸாக நிறைய லாஸ்டான ஃபிலிம்ஸை கொடுத்துட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் சோஷியல் மீடியாவில் ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலையுமே ஒய்ஃப்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் வாழ்க்கையில் ஒரு தொழில்னு வரும்போது ஒரு சில படங்கள் உங்களுக்கு அது சரின்னு படுறது உங்கள் மனைவிக்கும் அதே மாதிரி படும் அப்படின்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் அவங்க நினைக்கிறது மேபி தமிழ் ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா, ஏன்னா அவங்களுடைய அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ முழுக்க மும்பை சைடு இப்போ போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சில தமிழ் ஆடியன்ஸ் அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ மேபி அதனால் கூட நீங்கள் சூஸ் பண்ணுற படத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்பட்டு அதை தொடர்ந்து உங்களுடைய கதை தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய கதைகள் வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வைஃப் தான் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். ஆனாலும் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செஞ்சீங்கன்னா தமிழ் இண்டஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் காணாமல் போகிற காலம் அப்படிங்கிறது வெகு தொலைவில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்போ சூர்யா சாருக்கு தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வைஃப் எப்பவுமே ஒரு பலம் சப்போர்ட்டிவ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, நிறைய தமிழ் கிரேட் பொலிட்டீஷியன்ஸ் பின்னாடி கூட அவங்களுடைய ஃபேமிலி இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த அளவுக்கு தொழிலில் ரொம்பவும் பகுதிக்கு மேலே முன்னுரிமை கொடுக்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அது சரியாக அமையாது. அவங்களுடைய அந்த இம்பேக்ட் அப்படிங்கிறது படத்தோட ரிசல்ட்டில் தான் தெரிய போகுது. அது உங்களுடைய நிறைய படங்கள் அந்த மாதிரி ஆயிருக்கு. அப்படி நீங்கள் மேம் கிட்ட கேட்டு தான் நீங்கள் பண்ணீங்களா, உங்களுடைய லாஸ்டான ஃபிலிம்ஸுக்கு காரணமும் அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆதரவாக நிறைய ரசிகர்கள் பேசியிருக்காங்க.